எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினோட தம்பியான பூ ஜிங்ஜிங் எங்க கோவத்துல இருக்கிற நம்ம ஹீரோ தன்னை கொன்னுடுவாரோங்கிற பயத்துல ஐயையோ மச்சான் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லவும் எது மச்சானான்னு கேட்டு ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியாகிடுறான். ஏன் உங்களுக்கு தெரியாதா, எங்க பூ ஃபேமிலியோட மூத்த வாரிசான என்னோட அக்கா பூலான தான் நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் உங்க மச்சினேன், அதனால நாம எல்லாரும் ஒரே குடும்பம். ஸோ என் மேல இறக்கப்பட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரியுது. ரொம்ப அதிர்ச்சியாகிடுறான். ஏன்னா இவருக்கு ஹீரோயினை பத்தின எந்த விஷயமும் தெரியாது. ஏதோ சாதாரண பணக்கார வீட்டு பொண்ணு தான் போல நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா தன்னோட பாக்ஸிங் கரியரையே காலி பண்ண ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தின்னு தெரிஞ்சதும் இந்த காரணத்துக்காக தான் ஹீரோயின் தன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா போலன்னு ரொம்பவே அப்செட்டா இருக்கும்போது பூசிங் சிங்கோட ஆளுங்க வந்து ஹீரோவை இரும்பு ராடாலேயே தலையில அடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஆளு அசர்லையே, பிகாஸ் ஹீரோயின் தனக்கு பெரிய துரோகம் பண்ணி நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். நீ வேணா உன்னோட ஒய்ஃபை நேசிக்கலாம், ஆனா எனக்கு என் அக்கா மேல பாசம் இல்லை. ஸோ நான் உன்னை என்னோட ஃபேமிலியா பார்க்க மாட்டேன்னு சொல்லி பூ ஜிங்ஜிங் தன்னோட ஆட்களை வச்சு ஹீரோவை அடிக்க ட்ரை பண்றான். பட் நம்ம ஆளு திரும்ப அவங்க எல்லாரையும் அடிச்சு பந்தாடிடுறாரு. பரவாயில்லையே, மண்டையில் அடிபட்டாலும் உடம்புல அந்த கட்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எனக்காக நீ அந்த பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நான் உன் குடும்பத்தை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு பூ ஜிங்ஜிங் சொல்ல, பாவம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிற நம்ம ஹீரோ யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப அமைதியா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கதை பார்த்து பதறி போயிடுற ஹீரோயின் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட பக்கத்துல வரவும் ரொம்ப கோவப்பட்டு அவங்கள டேபிள் மேல தள்ளி வேம்பயர் மாதிரி கழுத்துல கடிக்க ஆரம்பிச்சிடுறான். வலி தாங்க முடியாம ஹீரோயின் கத்துறாங்க, உன்னை என்ன செஞ்சாலும் எனக்கு கோவம் தீராதுன்னு சொல்ல கடுப்பாகிடுற ஹீரோயின் திரும்ப அவர் கழுத்துல வேம்பயர் மாதிரி கடிச்சிடுறாங்க. நான் உன்னை நம்பக்கூடாது, காதலிக்க கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனால் சில விஷயங்கள் என்னை தடுத்ததுனால தான் உன் மேலே நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ இதெல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. என்ன காரணத்துக்காக நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு தெரியல, ஆனால் இதுக்கப்புறம் என்னால் உன் கூட ஒரு செகண்ட் கூட வாழ முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுற ஹீரோயின் ஓகே நாளைக்கே நான் இங்கே இருந்து கிளம்பிடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் தம்பியை நம்ப முடியாது நம்ம ஹீரோ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து இதுக்கப்புறம் நீ தான் என்னோட அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்ல, ஏன் உனக்கு என்ன, நீ எங்கே போகிறன்னு அவன் கேட்கும்போது, நம்ம பக்கத்து ஊரில் நடக்க போகிற மேட்ச்சில் நான் மறுநாடி மால்தாண்டம் கூட பாக்ஸிங் பண்ண போகிறேன்னு ஹீரோ சொல்லவும், ஏண்டா அவன் லாஸ்ட்டு 2 மேட்ச்சில் தான் கூட விளையாண்ட 2 பிளேயர்ஸை அடிச்சே கொன்னுட்டான். ஸோ எப்படி உன்னால் இந்த முடிவை எடுக்க முடிஞ்சுது? பத்தாவதுக்கு நீ இப்போ பேனிங் பீரியட்லேயுமே இருக்க. ஸோ சட்டப்படி உன்னால் எந்த கேம்லையும் கலந்துக்க முடியாது. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட உன்னை கம்ப்ளீட்டாக பாக்ஸிங்லேருந்து பேன் பண்ணி அதுக்கப்புறம் விளையாடவே விட மாட்டாங்கன்னு ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்கிறான். இப்போதைக்கு இதை விட்டால் எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ, நான் கண்டிப்பாக இதில் விளையாண்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இது எதுவும் தெரியாமல் நம்ம ஹீரோயின் தன்னோட 2 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு ரொம்பவே சோகமாக அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க. கட் பண்ணால் அந்த டேஞ்சரான பாக்ஸிங் மேட்சுமே ஸ்டார்ட் ஆகுது. ஆடியன்ஸ் எல்லாரும் ஹீரோ ஒரு காலத்தில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டான், ரொம்பவே கெட்டவன், மோசமானவனு அவனை பற்றி தப்பாக பேசிட்டு ஆப்போசிட்டில் விளையாடுற மரநாடி மாத்தாண்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக சேர் பண்ணுறதுனால ஹீரோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த மேட்ச் பயங்கர வைரல் ஆகிறவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பதறி போய் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி, இப்போ ஹீரோ பேனிங் பீரியடில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான மேட்ச்சில் கலந்துக்கிட்டா அவன் ஃப்யூச்சருக்கே ஆபத்து, கெரியரே கம்ப்ளீட்டாக லாஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது, எப்படி இதை நாம் தடுக்க போகிறோன்னு கேட்க, அந்த கேமோட பேக்ரவுண்டை பற்றி விசாரிக்கும் போது தான் நம்ம ஹீரோ தான் அப்பாவோட கம்பெனிக்காக விளையாடுறாருங்கிற விஷயம் தெரிய வந்ததும் உடனே தன்னோட தம்பியை மீட் பண்ணி, நீ என்ன பழி வாங்குறதுக்காகவும் என்ன நம்ம ஃபேமிலியை விட்டு வேனிஷ் பண்ணுறதுக்காகவும் தான் இதெல்லாம் செய்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாக மோது, எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஹீரோவை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்கன்னு கேட்க, உனக்கு ஒன்றுனா அவன் பதறதும் அவனுக்கு ஒன்றுனா நீ பதறதும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா, ஆனால் உங்கள் காதல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது.
நான் சொல்கிறத கேட்டு ஹீரோவுமே ஒன்றை காப்பாற்றுறதுக்காக பாக்ஸிங் மேட்ச்சுக்கு போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவன் தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் இந்த மேட்ச்சில் ஹீரோ தோற்று போவான்னு தான் பெட் கட்டியிருக்கேன். அவன் தோற்று போனால் எனக்கு தான் செம்ம காசு கிடைக்க போகுதுன்னு தம்பி சொல்லிடுறான். இன்னொரு சைடு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ தன்னால் முடிஞ்ச வரை அந்த ஆப்போனன்ட் கூட சண்டை போட எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவன் நிஜமாவே ரொம்ப காட்டு மிராண்டியாக இருப்பான் போல. இறக்கமே இல்லாமல் கண்ணா பின்னான்னு ரூல்ஸ் எல்லாம் மீறி பாஞ்சு நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவுமே விடாம அவனுக்கு அகெயின்ஸ்டா பயங்கரமா ஃபைட் பண்றாரு. இதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாரும் ஹீரோ ஒரு வேஸ்ட், அவன் ஏதோ மாத்திரை மருந்து எடுத்திருக்கான், அதனாலதான் இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்து சண்டை போடுறான்னு ஹீரோ காதுபட ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னோட தம்பிக்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தும் சரிப்பட்டு வராததுனால இதுக்கப்புறம் நாமளே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் வேகமாக அந்த பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது தேங்க்ஃபு கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன், இப்போ தான் நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்படுறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஓகே, உனக்கு தேவையானது இப்போ கிடைச்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீ ஹீரோ கூட வாழணும்னு அவசியம் இல்லை, அவனை ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, நாம் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு தேங்க்ஃபு சொல்ல, ஆட பைத்தியக்கார பயலே, இப்போ நான் இருக்கிற சிச்சுவேஷன் தெரியாமல் ஏன் இப்படி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வேகமாக கிளம்பி டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்க இடத்துக்குமே வந்துடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு கீழே மயங்கி விழுந்துடுறாரு. தனக்காக ஒருத்தன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கெல்லாம் தாண்டி கையை விட்டு ஹீரோவை தொட்டுடுறாங்க. போனா போட்டுன்னு விடாம நம்மளை நேசிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹீரோயின் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோக்கு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. தென் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அடிபட்டிருக்க இடத்துல மருந்து போட்டு விடும்போது வலிக்காத மாதிரியே நம்ம ஹீரோ மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் புரிஞ்சுக்கிற ஹீரோயின் 6 வருஷத்துக்கு முன்னே உன்னை அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் விஷயத்தில் பிளான் பண்ணி மாட்டி விட்டது எனக்கு நல்லா தெரியும், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உன்னை இந்த ப்ராப்ளம்லேருந்து நான் வெளியில் கொண்டு வரேன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ பேசுகிறத பார்த்தா உனக்கு என்னை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் போலன்னு ஹீரோ கேட்க, மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, உண்மையான முட்டாள் நீதான்னு சொல்லிக்கிட்டே மருந்து போட்டு விடும்போது ஹீரோ இடுப்பில் அந்த கத்திக்குத்து காயத்தை பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க தம்பி, 6 வருஷத்துக்கு முன்னே நான் உன்னோட ஹஸ்பண்டை இந்த பெரிய மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலில் மாட்டி விட்டுட்டேங்கிற கோபத்தில் என் கூட சண்டை போடுறதுக்காக வீட்டுக்கு தேடி வந்திருக்கும் போது நம்ம அப்பா தான் தன்னோட ஆட்களை வச்சு அவனை கத்தியால் குத்துனாருன்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த தழும்பை பார்த்து மனசுடைஞ்சு போய் உனக்கு இது ரொம்ப வலிச்சுதான்னு கேட்க ஹீரோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் எழுந்திரிச்சு போகிறாங்க. ஆனால் ஹீரோ விடாமல் கையை பிடிச்சி இழுத்து, எதுக்காக நீ அவ்வளோ தூரம் என்னை தேடி வந்த, நிஜமாவே நீ என்னை நினச்சி வருத்தப்படுறியான்னு கேட்க ஹீரோயினுமே திரும்பி ஏதோ சொல்ல வராங்க. பட் அதுக்குள்ளே ஹீரோ தூங்கிடுறாரு. ஸோ அழுதுகிட்டே நீ எதுக்காக என்னை காப்பாற்ற அந்த டேஞ்சரான பாக்ஸிங் மேட்ச்சுக்கு போனேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் ஹீரோயின் இல்லாததுனால ரொம்ப பதறி போய் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா ஹீரோக்கு நல்லா ஹெல்தியான சாப்பாடு சமைச்சு தரத்துக்காக நம்ம ஹீரோயின் கோழி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால முடியலைனாலும் தன்னோட ஹஸ்பண்டுக்காக ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கோழியை பிடிச்சிடுறா. இதுக்கு முன்னே நான் இந்த மாதிரி கோழியை கொலை பண்ணதில்லை, ப்ளீஸ் எனக்காக கட் பண்ணி கொடுங்கன்னு ஹீரோயின் கேட்க, இதெல்லாம் வேண்டாம், உன்னோட பாசம் மட்டும் போதும்னு ஹீரோ சொல்ல, அடே காலங்காத்தால ஏன்டா இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேட்டு அந்த கோழி திரும்ப பறந்து போயிடுது. அதே நேரம் ஹீரோயின் கையில் லைட்டாக அடிபட்டிருக்கதை பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ உடனே அழைச்சிட்டு போய் க்ளீன் பண்ணி விடவும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு ஹீரோ கேட்க, நீங்கள் தானே என்னை இந்த வீட்டை விட்டு போன்னு கட்டாயப்படுத்துனீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு ஹீரோ சொல்லும்போது, ஒருவேளை நான் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. ஆனால் நம்ம ஆளு விடாமல் ஹக் பண்ணி, நீ எங்கே வேணாலும் போ, ஆனால் நான் தான் உன்னை அங்கே அழைச்சிட்டு போவேன்னு ஹீரோ சொல்ல, உங்களுக்கு இப்படிலாம் பேச வெக்கமா இல்லையான்னு கேட்டு ஹீரோயின் லைட்டாக தட்டுறாங்க. பட் ஹீரோக்கு அடிபட்டிருக்கிறதுனால ரொம்ப வலிக்கவும், ஐயோ சாரி என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, அவங்க கையை தன்னோட ஹார்ட்டில் வச்சு, நீ என்னை நினச்சி வருத்தப்படுறியான்னு நான் லாஸ்ட் நைட் கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லலைன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அமைதியாகவே இருக்கவும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி கிஸ் பண்ண போகிறாரு. ஆனால் ஹீரோயின் சும்மா விளையாட்டு காட்டுறதுக்காக இப்படி அப்படின்னு டான்ஸ் பண்ணுறா. ஆனால் நம்ம ஆளு விடாமல் இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு போகும்போது, டேய் காலையிலேயே ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கத்திக்கிட்டே அந்த கோழி குதிக்கவும் மறந்து போயிடுற ஹீரோயின், ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் உங்களுக்கு கோழி சூப் வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி திரும்ப அந்த கோழியை பிடிக்க ஓடிடுறா.
ஆடி சிரிக்கும் அவ கிறுக்கி. ஒரு முத்தத்துக்கு இவ்வளோ பெரிய அக்கா போறான்னு சொல்லி நம்ம ஹீரோ கியூட்டா சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் சொன்ன மாதிரி அவருக்கு கோழி சூப்புமே வச்சு கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 பேரோட மொபைலுக்குமே ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னா, நம்ம ஹீரோ தன்னோட பேனிங் பீரியட் முடியறதுக்குள்ள போய் விளையாண்டுட்டார்ல. ஸோ இதுக்கப்புறம் எந்த பாக்ஸிங் மேட்ச்லையுமே விளையாடக்கூடாதுன்னு சொல்லி வாழ்நாள் தடை விதிச்சிருக்காங்க. என்னதான் இது ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்டரா இருந்தாலும் ஹீரோயினுக்கு முன்னால நாம சோகமா இருக்கக்கூடாது, அவ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா தன்னோட ஃபேமிலியால தான் ஹீரோ இப்ப தன்னோட கெரியரை இழந்துட்டு கஷ்டப்படுறாரு. எப்படியாவது இவரை காப்பாற்றணும்னு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக ஃபிஷிங்க்கு போயிடுறான். ரொம்ப நேரம் ஆகிடுது. வீட்டுக்கு வராததுனால ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. பட் நாட் ரீச்சபிள்னு வரதுனால எங்க ஹீரோ டிப்ரெஷன்ல ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவானோங்கிற பயத்துல உடனே கிளம்பி கொற்ற மலையில ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தலைவர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா வீடு ஃபுல்லா தேடி பார்த்துமே ஹீரோயினை காணல. ஈவன் கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வரதுனால ஒருவேளை மறுபடியும் தன்னை விட்டுட்டு போயிட்டாலோங்கிற பயத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி போக ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மாறி மாறி ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கும் போது யூச்சான் இப்ப எங்க இருக்கீங்கன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். நம்ம ஆளு உடனே குடுகுடுன்னு ஓடி போய் நல்லா டைட்டா ஹக் பண்ணி பயங்கர எமோஷனல் ஆகி, இவ்வளோ நேரமா எங்க போயிருந்த, எதனால உன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்ததுன்னு கேட்க, என்னோட மொபைல் தண்ணியில விழுந்து ஆஃப் ஆயிடுச்சு, சரி ஃபிஷிங்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ லேட்டா வரேன்னு ஹீரோயின் கேட்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதான் வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்காக கொடை பிடிச்சி, என்ன டிப்ரெஷன் தாங்க முடியாம கடல்ல விழுந்து சூசைட் பண்ணி செத்துருப்பேனோன்னு பயந்தியான்னு கேட்க, ஹீரோயின் குறுகுறுன்னு பாக்குறா. நான் எதுக்காக சூசைட் பண்ணி சாகணும்? என்ன பல பேர் வெறுத்தாலும் என்ன உண்மையா நேசிக்க நீங்க சிலர்லாம் இருக்கீங்க, எனக்கு அதுவே போதும்னு ஹீரோ சொல்லிடுறான். சரி, இதுக்கப்புறம் நீ செத்து போறதெல்லாம் பத்தி பேசாதன்னு ஹீரோயின் அடிக்கிறா. ஓகே செல்லம், நான் ஏன் சாக போறேன், நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்ல, இப்போ என்ன சொன்ன, மழை பெய்யுற சவுண்ட்ல எனக்கு சரியா கேட்கல, திரும்ப சொல்லுன்னு ஹீரோயின் கேட்கவும், நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்றதுனால ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க காலில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது தான், நான் உன்னை தேடி கடற்கரைக்கு போகும்போது ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டேன், அங்கே தான் என் மொபைலுமே தண்ணியில் விழுந்தது, ஈவன் எனக்குமே முட்டியில காயம் ஏற்பட்டுருச்சுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. தன்னோட ஒய்ஃப் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ, வா வந்து உப்பு மூட்டை ஏறிக்கோ, நான் உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்ல, இதுதான் கரெக்டான சான்ஸ்னு நம்ம ஹீரோயினுமே நல்லா ஜமுக்குன்னு ஏறி உட்காந்துக்கிறா. அப்புறம் என்ன, நம்ம ஆளு சொன்ன மாதிரியே தன்னோட ஒய்ஃபை ராஜ மரியாதையோட வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாரு. ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.